இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுக்கிறதான அந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தருடைய பார்வையிலே அலங்காரம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாட இருக்கிற நாம் நிச்சயமாகவே கர்த்தர் எதிர்பார்க்கிற அலங்காரங்களோடு நாம் கொண்டாடுவோமானால் நிச்சயமாக ஆண்டவருடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்படும். அந்த பிரகாரமாக நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாக சொல்கிறது: வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயது உள்ளவர்களின் மகிமை அவர்களின் நரை. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அலங்காரமான பராக்கிரமத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். த பவர் என்று சொன்னால் இன்றைக்கு அநேகர் வீரவசனம், இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? வாலிபர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இது வாலிபர்களுக்கு மட்டும்தானா என்று கேட்டால் அப்படி அல்ல. இந்த வசனம் எல்லாருக்கும் தான். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? அலங்காரமான பராக்கிரம் உடையவர்களாய் அனைவரும் காணப்பட வேண்டும். ஒருவேளை வாலிபர்களுக்கு மாத்திரம் என்று சொல்லும்போது அவர்கள் உடல் ரீதியான பலமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஏதோ பெரிய ஜிம்முக்கெல்லாம் சென்று அவர்களுடைய உடல் எல்லாம் கட்டுடல்களைப் போல காணப்பட வேண்டும் என்று சொல்லி அநேகர் நினைப்பதுண்டு. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லப்படுகிறதான பராக்கிரமம் அது வேற பராக்கிரமாய் காணப்படுகிறது. உடல் ரீதியான பலம் அல்ல, உடல் ரீதியான பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய பரத்திலிருந்து வருகிறதான அந்த பராக்கிரமம். ஆண்டவருடைய கரம் நம்மை பலப்படுத்துகிற கரமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான பராக்கிரமத்தை குறித்து தான் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 29வது அதிகாரம் 40வது வசனம் சொல்கிறது: என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொன்னார். உன்னதத்திலிருந்து வருகிற பலன். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனுஷரால் உண்டாக்கப்படுகிற பலனை குறித்து நாம் ஒரு அநேக நேரத்தில் அநேகருடைய சிந்தை காணப்படுகிறது. ஆனால் வேத வசனம் எந்த பலனை குறித்து பேசுகிறது? உன்னதத்திலிருந்து தரிப்பிக்கப்படுகிறதான பலன், உன்னதத்திலிருந்து வருகிறதான பலன். அது என்ன பலன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம்: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான பலன் பராக்கிரமம், இந்த பலனும் பராக்கிரமும் தான். அது என்ன பலன்? பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அதன் மூலமாய் உண்டாகுகிறதான பலனும் பராக்கிரமும். இன்னைக்கு அநேகர் எதிர்பார்க்கிறது என்ன பலன்? உடல் ரீதியாக ஒருவேளை நான் பலமாய் காணப்படுகிறேன், எனக்கு எதிராக யுத்தம் செய்ய எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் அத்தனை பேரையும் நான் அதமாக்குவேன் என்று சொல்லி அநேகர் உலகத்தின் பலனை நம்பி, அழிந்து போகிறதான உலகத்தின் பலனை நம்பி, இந்த மாம்சத்தின் பலனை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நிஜமாக சொல்வது இந்த மாம்சத்தின் பலன் அல்ல. ஆண்டவர் சொல்வது ஆவிக்குரிய பலன், ஆவியானவரால் உண்டாக்கப்படுகிறதான பலன். இந்த பலனை குறித்து தான் கர்த்தர் நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த பலன் நம்மிடத்தில் காணப்படுமானால் அதுதான் உண்மையான பராக்கிரமம், அதுதான் அலங்காரம் மிக்க பராக்கிரமம். உலகத்தில் நான் பார்க்கும்போது எத்தனையோ லிஃப்டிங் சாம்பியன்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஸ் அநேகம் பேர், பளுதூக்கும் வீரர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் சிலருடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது மிகவும் சிறு வயதிலே அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அவருடைய உடல் அதிகமான பலனை தாங்குகிறதாய் காணப்பட்டாலும் மரணம் அவர்களை நேரிடும் போது மிகவும் சிறு வயதிலே அநேகர் இறந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய உடல் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. இன்னைக்கு அநேகர் இதைதான் என்னுடைய உலக ரீதியான பராக்கிரமத்தை நம்பி அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது ஆவிக்குரிய பராக்கிரமம். இந்த ஆவிக்குரிய பராக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால் எப்பேற்பட்ட சோதனைகள் நமக்கு வந்தாலும், மரணமே நமக்கு வந்தாலும் அதையும் கூட நிச்சயமாக உற்சாகமாய் நாம் மேற்கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது: அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும்.
பிரியமானவர்களே, பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல. உடல் ரீதியாக எப்படிப்பட்டதான பராக்கிரமம் காணப்பட்டாலும் அதனுடைய ஆவி நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் எப்பேற்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் நம்மால் வெல்ல முடியாது. ஆனால் உலக ரீதியாக நமக்கு எந்த விதமான பலனும் இல்லை. ஒருவேளை என்னை பார்த்து ரொம்ப மோசமா இருக்கிறாருன்னு சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளத்திலே நீங்கள் பலனுடையவர்களாய், ஆவியினால் பலனுடையவர்களாய் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் அதுதான் மிக உலகத்தை காட்டிலும் மிகவும் வல்லமையான, மிகவும் விலையேற பெற்ற அலங்காரமான பராக்கிரமமாய் காணப்படுகிறது. வேதத்திலிருந்து இப்படிப்பட்டதான 2 பேரை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆவியினால பலப்பட்ட பராக்கிரமசாலிகள். முதலாவது சிம்சோனை குறித்து நாம் பார்ப்போமானால் நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறத போல கிழித்து போட்டான். ஆனாலும் அவன் செய்ததை தன் தகப்பன் தாய்க்கு அறிவிக்கவில்லை. பாருங்க, சிம்சோனுடைய கையில எதுவுமே இல்லை. சிம்சோனுடைய கைகள் வெறுமையாய் காணப்படுகிறது. ஆனால் அவனிடத்தில் இருந்த ஒரே ஒரு பராக்கிரமம் கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனால சிங்கத்தை போல பலன் கொண்டவனால் இந்த சிம்சோன் எழும்பி அவனுக்கு எதிராய் வந்த அந்த மிருகத்தை கிழித்து போடுகிறதை குறித்து வேதவசனம் காட்டுகிறது. எதுவுமே இல்லை. ஒருவேளை சிம்சோன் பலசாலியாய் இருந்திருக்கலாம், ஆனால் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது அவனுடைய கையில் எதுவும் இல்லாதிருந்தும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தினான். அதைதான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு ஒரு வெளியரங்கமான பராக்கிரமம், வெளியரங்கமான காரியங்களை பலனை நாம் தரித்து கொண்டிருந்தாலும் ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய பராக்கிரமம் நமக்கு வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, அதனால ஆவிக்குரிய பலத்தை, ஆவிக்குரிய பராக்கிரமம் நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீங்களா? வேத வசனத்திலும் ஜெபிப்பதிலும் ஆவியானவருடைய பேசுவதிலும் உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக காணப்படுகிறது? ஆவிக்குரிய பராக்கிரமம் நமக்கு இருக்குமானால் இந்த உலகத்தில் நம்மை தோற்கடிப்பது எதுவும் இல்லை, யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஆனால் பாருங்க, பிற்பாடு சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? ஆவியானவர் அவனோடு கூட இருக்கும்போது அவனை காட்டிலும் பலவான், அவனை காட்டிலும் பராக்கிரமசாலி ஒருவனும் இல்லை. ஆனால் பிற்பாடு பாருங்கள், நியாயாதிபதிகள் 16:19 அவளை தன் மடியில நித்திரை செய்த பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரையும் 7 ஜாடைகளையும் சிரிப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. பிரியமானவர்களே, எப்போது சிம்சோன் ஆவியானவருடைய பலத்தை மறந்து தன்னுடைய சுய பலத்தினால், அந்த பலன் என்னுடைய பலன் என்று சொல்லி தன்னுடைய சுயத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தானோ அப்போது அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்க போயிடுச்சு. இப்படிதான் உலகம் பலன். ஒருவேளை அதை சாப்பிடுவதனால், இதை சாப்பிடுவதில் எனக்கு இவ்வளவு பலன் கிடைக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை மறந்து அந்த சுய பலத்தை நாம் யோசிப்போமானால் அந்த பலன் ஒன்றுமில்லாத பலன், அந்த பலன் வீணாய் போகிற பலன். பிரியமானவர்களே, ஆவியானவர் கொடுக்கிற பலனோ அது நிச்சயமானது, நித்தியமானது, அது ஒருபோதும் அழியாது. ஒருவேளை வயதானாலும் கூட அந்த பலன் நம்முடைய காணப்படும். தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 17:37 தாவீதுக்கு எத்தனையோ உடைகளை உடுத்து பார்க்கிறார்கள், எத்தனையோ ஆமஸ் எல்லாத்தையும் கொடுத்து பார்க்கிறார்கள். ஆனால் தாவீதுக்கு இருந்த ஒரே ஒரு பலன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, கர்த்தர் அவனுக்கு பலப்படுத்தினார். அந்த பலத்தினால் மாத்திரம்தான் தாவீது கோலியாத்தை வெல்ல நேர்ந்தது. இதுதான் 37வது வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்று சொல்லி தாவீதை குறித்து சவுலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததினால் தாவீது பலப்பட்டார். இன்னைக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மிடத்துல எப்படிப்பட்டதான பலன், எப்படிப்பட்டதான பராக்கிரமம் காணப்படுகிறது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பானவரே, பராக்கிரமுள்ளக்கு பராக்கிரமசாலியாய் நான் வாழறேன், எனக்கு கிருபை செய்யுங்க. ஆவியானவரால் உண்டாகிறதான பராக்கிரமசாலியாய் வாழ எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொருவரும் கர்த்தரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இறக்கம் இந்த பரலோக பிதாவே, அப்பா இயேசு சுவாமி நோக்கி பார்க்க நீர் செய்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி. இந்த நாளும் கூட பராக்கிரமத்தை குறித்து எங்களிடத்தில் நீர் பேசியிருக்கிறீர், நமக்கு நன்றி அப்பா. எங்களிடத்தில் எப்படிப்பட்ட பராக்கிரமத்தை நீர் எதிர்பார்க்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உலக ரீதியான பலத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதான இந்த சகோதர சகோதரிகளை நீர் கண்ணோக்குங்கப்பா. ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறதான பலனை உணர்ந்து கொண்டு செயல்படுகிறவர்களாய் நீரோலை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்பராமே சுமலன் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.